ஹாய் மக்களே, உங்கள் லாண்டரி சீக்ரெட்டிலிருந்து உங்கள் மது. எல்லாருக்கும் இனிய ரமலான் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு ரமலான் ஸ்பெஷலா நம்ம வீட்டுல ஒரு பிரியாணி செஞ்சிருந்தோம். அதை எப்படி பண்றோம் அப்படிங்கிற ஒரு சின்ன விலாகா எடுத்துருக்கோம். அதை எப்படியுமே பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதே போல இந்த வீடியோல நான் ரெசிபி சொல்லல. உங்களுக்கு ரெசிபி வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க. அந்த ரெசிபி வீடியோவை கண்டிப்பா நம்ம ரெடி பண்ணி போடலாம். வாங்க இப்போ நம்ம எப்படி மட்டன் பிரியாணி செய்யறோங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி மட்டனை நல்லா குக்கரில் வச்சு வேக வச்சுருக்கோம். பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்ருக்குறோம். அதுக்கப்புறம் என்னென்ன பொருள்லாம் தேவை அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் தனியாக. புதினா, தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி, அதே போல் 65 ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு மசாலா போட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கோம். ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போது நம்ம எல்லா பொருளும் போட்டு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது கறியை குக் பண்ணி வச்சுருந்த கறியையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட போகிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா அடி பிடிச்சிடும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மசாலாவும் மட்டன் நல்லா மிக்ஸ் ஆகிடணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு. தேவையான அளவுக்கு பிரியாணி செய்கிற அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணி நல்லா கொதி வர வைக்கணும். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ என்ன செய்வோம் அப்படின்னா, எடுத்து வச்சுருந்த அரிசியை ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் ஃபுல்லாக அரிசியை ஆட் பண்ணிடணும். அரிசி ஆட் பண்ணி லைட்டாக கலரணும். இல்லைன்னா ரொம்ப போட்டு கலந்தோம் அப்படின்னா என்ன ஆயிருன்னா அரிசி உடஞ்சி லைட்டாக கலந்துக்கணும். இப்போது கொஞ்சம் ஒரு நேரம் ஒரு 10 நிமிஷம் தம்மில் விட்டுறணும். பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. தம்மை உடைச்சிட்டா டேஸ்ட்டாக சாப்பிட்றலாம். சூப்பராக ஆவி பறக்க பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதோட ரெசிபி வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு வீடியோவை தனி வீடியோ ரெடி பண்ணி போடலாம்.